எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் பிள்ளைகள் வெளியே போய் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தைகளை கற்று அதில் நிலைத்திருந்தோமானால் நாம் பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்வார்கள். அதுக்கு தான் அநேக நேரம் சொல்கிறது, குடும்ப ஜெபம் தேவை, குடும்ப ஜெபம் தேவை. குடும்ப ஜெபம் எதற்காக என்றால், அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுவார். எங்கே ஒரு குடும்பத்தை இணைந்து துதிக்க ஆரம்பித்து விட்டீர்களோ அந்த வீட்டுக்கு கர்த்தரே தலைவனாக இருப்பார். அவரை மீறி ஒன்றும் நடைபெறாது. அப்புறம் குடும்ப ஜெபத்தில் நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும், அதனுடைய நீதியை அறிந்து கொள்ள முடியும், அந்த வார்த்தையினுடைய ஜீவத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும்.